Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம மதர்ஸ் டே கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நான் மதர்ஸ் டேக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பண்ண போகிற கிராஃப்ட் வந்து ரொம்பவே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகே, அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற கார்ட்போர்ட் அண்ட் கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் வச்சு இது ட்ரை பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அட்டை வச்சு மெஷர் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த அட்டையில் 10x10 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட் ஒரு அட்டை கட் பண்ணிவிட்டு அதையே வந்து மெஷர் பண்ணி நடுவில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த பாக்ஸை சுற்றி 4 பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நல்லா தெரியணுன்றதுக்காக மார்க்கர்லேயும் உங்களுக்கு அவுட்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து 10x10 சென்டிமீட்டரில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால தான் ஸ்டார்டிங்லேயே ஒரு அட்டையில் வந்து 10x10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். எல்லாமே சைஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ நான் வந்து மடித்து விட்டுருக்கேன்ல, இந்த மாதிரி 4 பக்கமும் ஃபுல்லாக மடிங்க. மடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும்போது அது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு அசம்பிள் ஆகும். ஃபுல்லாக ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி மடிக்க மட்டும் செஞ்சுட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மூடி செய்ய போகிறோம். மூடி வந்து ஒரு 11 சென்டிமீட்டர் பண்ணிக்கோங்க. 11 சென்டிமீட்டரில் 4 சைடும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை சுற்றி வெளியில் சைடு வந்து ஒரு ஸ்கேல் சைஸில், அந்த அகலம் வந்து ஒரு ஸ்கேலோட சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு 4 பக்கமும் இப்படி அகலமாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உள்ளே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கு வெளியில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டேன். உள்ளுக்குள்ளே இருந்த பாக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது, வெளியில் சைடு பண்ணோம்ல அந்த பாக்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த 4 சைடும் உள்ளே வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல அந்த இடத்த இப்போ நான் வந்து மடித்து விடுற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் 2 சைடு மட்டும் மடிங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடில் கட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ தான் வந்து இன்னொரு சைடு மடிக்கவே முடியும். அதனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி 2 சைடும் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடிச்சிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அந்த பீஸும் நம்ம கட் பண்ணுற மாதிரி சைடில் கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக மூடி வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 4 சைடும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் நம்ம கலர் பேப்பர் ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி மூடியும் அந்த பாக்ஸும் கரெக்டாக இருக்கான்னு க்ளோஸ் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா வந்து பாக்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர், மூடி வந்து 11 சென்டிமீட்டர். கரெக்டாக இருக்கான்னு நான் க்ளோஸ் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து 11 சென்டிமீட்டரே மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண முடியும். பாக்ஸ் சைஸ் 10 சென்டிமீட்டரே இதுக்கும் வச்சிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் கிஃப்ட் பேப்பர் மாதிரி இந்த பேப்பர் ஒட்டுறேன். உங்கள்கிட்ட என்ன பேப்பர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணலாம். அப்படி பேப்பரே இல்லைனா நீங்கள் பெயிண்டிங் கூட பண்ணலாம், ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணலாம் இந்த பாக்ஸில். பட் கிஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு கிஃப்ட் ஷீட் ஒட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். கிஃப்ட் ஷீட் இல்லாதவங்களுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கிஃப்ட் ஷீட் ஒட்டலாம். அது வந்து நம்மளுக்கு கிளிட்டர் கிஃப்ட் ஷீட் இருக்கும்ல, அந்த கிஃப்ட் ஷீட் கூட ஒட்டலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மூடி சைஸில் மெஷர் பண்ணிவிட்டு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேப்பர், ஒரு கிஃப்ட் பேப்பரில் 2 ஷீட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 2 ஷீட்டையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு 2 சைட்லேயும் அந்த கார்ட்போர்டில் வச்சு ஒட்ட போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃப்ரண்ட் சைடில் ஒட்டிட்டேன். அதே மாதிரி அது உள்ளுக்குள்ளே சைட்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ 2 சைடும் ஒட்டியாச்சு. ஒட்டிட்டதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மடித்து விட்டுக்கோங்க. நம்ம மூடி மாதிரி இருக்கணும்ல, அந்த மாதிரி 4 சைடும் மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு 4த்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் ஹார்ட்லி யூஸ் பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் ஃபெவிபாண்ட் இருந்துச்சுன்னா ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கோங்க. 4 இடமும் கரெக்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஒட்டணும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே மடிச்சிட்டோம் அப்படிங்கிறனால ஒட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே பக்கத்தில் ஒட்டிடுவோம். அவ்வளோ ஒட்டிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக செல்லோ டேப்புமே போட்டு நான் வெளியில் சைடு லைட்டாக ஒட்டிக்கிறேன். அந்த 4 சைடும் ஒட்டினோம்ல, 4 இடத்துலையும் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டினோம்ல, அந்த 4 இடத்துலையும் இந்த மாதிரி செல்லோ டேப்பையும் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 4 பக்கமும் ஒட்டியாச்சு. நம்மளோட மூடி வந்து ரெடி ஆகிடுச்சு பெர்ஃபெக்டாக. அடுத்து நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து கலர் ஷீட் ஒட்டணும். என்கிட்ட அந்த பிங்க் கலர் ஷீட் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அது வந்து பாக்ஸுக்கு பத்தலை. அதனால வந்து நான் ஒரு ரெட் ஷீட் எடுத்திருக்கேன். ரெட் ஷீட்டை வந்து அதில் மெஷர் பண்ணி 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதையும் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து எல்லாமே ஒரே கலராக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஷீட் பத்தலை அப்படிங்கிறனால டபுள் கலர் போடுறேன். என்கிட்ட கலர் ஷீட் இல்லைங்கிறனால நான் அந்த மாதிரி கொட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரே கலராக எல்லாத்துக்கும் ஒட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் நீட்டபிளாக. ஓகேவா? இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன், மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க.
இல்லைனா வெளியில் சைடு மட்டும் ஒரு கலர், அப்புறம் அது உள்ள சைடு மட்டும் ஒரு கலர் அப்படி ஒட்டினீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ப்ளைன் ஷீட் இருக்கும்ல நம்மக்கிட்ட கலர் ஷீட், அது ஒட்டினா கூட இன்னும் நல்லா தான் இருக்கும் இதுக்கு. இப்போ உள் சைடும் வெளி சைடும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. இதையும் வந்து ஒட்டிட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுடுங்க. ஓகேவா? பட் பாக்ஸை வந்து நம்ம ஒட்டக்கூடாது. பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது அப்படியே 4 பக்கமும் பிரிஞ்சு விழுகிற மாதிரி தான் இருக்கணும். மூடியை மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒட்டியிருக்கோம். ஓகேவா? பாக்ஸ் ஒட்டிடாதீங்க. இப்போ பாக்ஸும் மூடியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது உள்ள என்னென்ன திங்ஸ்லாம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஃபோம் ஷீட்டில் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி நான் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ ஹார்ட் ஷேப் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் ஷீட் எடுத்துகிட்டு அதில் ஐ லவ் மாம்னு எழுதுகிறேன். அந்த ஐ லவ் மாம்னு எழுதுனதை கட் பண்ணி அந்த கிளிட்டர் ஷீட் இருக்குல்ல அதில் வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் கிளிட்டர் ஷீட்டில் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேம்பூ ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணிட்டேன். ஓகேவா? கம்மி பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் அண்ட் ஷேப்போடு சேர்த்து வச்சு அந்த பேம்பூ ஸ்டிக்கை பின்னாடி வச்சு செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ் உள்ளே வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிறது கார்ட்போர்ட் தானே, அதனால் ஈஸியாக வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு ஒட்ட வச்சிட்டிங்கன்னா அழகாக இந்த மாதிரி நின்றுக்கும். இப்போது ஒன்று வச்சாச்சா. நெக்ஸ்ட்டு நான் அம்மாக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து வளையல். நான் இந்த மாதிரி பாக்ஸ் வளையல் வந்து 2 பீஸ் வாங்கி வச்சுருக்கேன் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக. அந்த 2 பீஸும் இதுக்குள்ளே வைக்கிறேன். இந்த மாதிரி மட்டும்தான் கிடையாது, நம்ம இந்த மாதிரி கண்ணாடி வளையல் ப்ரெசென்ட் பண்ணலாம். கண்ணாடி வளையல்னால் அப்படியே அந்த 2 பாக்ஸையும் எடுத்துகிட்டு வளையலை தூக்கி இப்படி உள்ளே வச்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இயர்ரிங்ஸ், அப்புறம் செயின், ஒரு சின்ன ரிங்கு, இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வந்து இது உள்ளே வச்சு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஒரு பலூன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பலூன் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம கலர் தர்மாக்கோல் பீட்ஸ் இருக்கும்ல அதை வந்து போடுறேன். நீங்கள் கிளிட்டர் கூட போட்டுக்கலாம், அது கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து இந்த பீட்ஸ் தான் போடுறேன். ஃபுல்லாமே போட்டுட்டு அந்த பலூனை ஊதி எடுத்துக்கோங்க. ஊதிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு அந்த பலூனுக்கு மேலே மார்க்கர் யூஸ் பண்ணி ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதுகிறேன். ஓகேவா? இப்போ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பலூனை சுற்றி குட்டி குட்டியாக ஹார்ட்டின் ஷேப் வரைஞ்சிட்டு அந்த பலூனையும் அது உள்ளே தான் வைக்க போகிறோம். நீங்கள் வந்து ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்கீங்க, எனக்குலாம் வந்து கிஃப்ட்லாம் எதுவும் வாங்க முடியாது விளையல அப்படின்னா நீங்கள் இந்த பலூன், அப்புறம் ஒரு சின்ன கார்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ் இதை மட்டும் போட்டு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம பாப்பா வந்து நம்மளுக்காக இவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கார்டு மாதிரி எடுத்து அதில் ஐ லவ் மாம்னு எழுதிட்டு சின்னதாக வந்து லைன்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து நான் ஒரு குட்டி சென்டென்ஸ் எழுதலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அது எழுதிக்கோங்க. பட் அது சீக்ரெட், அது நான் அப்புறமா எழுதிக்கிறேன். இது நாளைக்கு வந்து என்னோட மம்மிக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவுக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது, படிக்க மாட்டாங்க. பட் தமிழ் நல்லா படிப்பாங்கன்றதுக்காக நான் அதில் வந்து தமிழில் வந்து ஒரு சின்ன கவிதை மாதிரி எழுதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்துக்கோங்க. ஓகே? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கார்டோட சேர்த்து அந்த பலூனையும் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன தர்மாக்கோல் பால்ஸ் எடுத்து அங்கங்கே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பால்ஸ் அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். ஏன்னா தர்மாக்கோல் பால்ஸ் மட்டும் போட்டோன்னா பறந்துடும், அது பிரிக்கும் போதே அப்படியே பறந்து ஓடிடும். அதனால் கொஞ்சம் பால்ஸ் அப்படியே சும்மா போட்டுட்டு கொஞ்சம் பால்ஸ் அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கேன், அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது பால்ஸ் ஒட்டியாச்சு, கார்டு ரெடி பண்ணியாச்சு, பலூன் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருந்தால் அந்த வேலையிலையும் வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மூடி எடுத்து மூடலாம். அப்படி மூடும் போது என்ன ஆகணும்னா அந்த மூடி கரெக்டாக மூடக்கூடாது, வெளியே தூக்கிட்டே வரணும். அந்தளவு நீங்கள் வந்து பலூனை ஊதிக்கணும். இப்போ நான் அந்த மாதிரி தான் ஊதியிருக்கேன். அந்த மாதிரி ஊதிட்டு அந்த மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மூடி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கிஃப்ட் ரிப்பன் இருந்துச்சுன்னா கட்டி விடுங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட உல்லன் த்ரெட் அப்படி இல்லைனா சாட்டன் ரிப்பன் இது வச்சு கூட கட்டலாம். பட் கிஃப்ட் ரிப்பன் வச்சு கட்டும் போது கிஃப்ட் மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் வந்து கிஃப்ட் ரிப்பன் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு அதோட பேக் சைடில் அப்படியே செல்லோ டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். அந்த கிஃப்ட் ரிப்பனை பிரித்தோடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த மூடி தானாலே ஓப்பன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு அந்த பலூன் வெளியே எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். சர்ப்ரைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த பலூன் மேலே வரையும் பறக்கணுன்னா கொஞ்சம் பெருசாக ஊதிக்கோங்க. பலூனை பெருசாக ஊதிட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்மளே ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்போ அந்த கிஃப்ட் ரிப்பனை வந்து பிரிச்சிட்டேன். அது பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாக இருந்துச்சு. அந்த
மூடி வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. அது நான் அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பலூன் தான் பார்ப்பாங்க. பலூன் பார்த்துட்டு பலூனுக்கு கீழே இருக்கிற அந்த கார்டு எடுத்து பார்ப்பாங்க. கார்டில் எழுதியிருக்க அந்த சென்டென்ஸ் படிப்பாங்க. படிச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு லைட்டாக பார்ப்பாங்க. அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் ஐ லவ் மாம் எழுதியிருக்கோம்ல அதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கிஃப்ட் எடுத்து பார்ப்பாங்க. கிஃப்ட்டை வந்து நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வளையல் தான் வாங்கினேன், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு. ஓகே, இதை எடுத்து இது உள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இன்னுமே டெக்கரேட்டிவாக வேணும்னா இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் வச்சு நிறைய பெரிய பாக்ஸில் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் தான் கிஃப்ட் கொடுக்க முடியும்னா அழகாக குட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சம் சாக்லேட் போட்டுட்டு அழகாக இந்த பலூன்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற கிஃப்ட்ஸ் வச்சு நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்குமே பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.